கம்பர்சருக்கு யூஸ் பண்ணுற ஃபுட்பால் இதில் வந்து இந்த சின்ன ஓஸ் வழியாக ஏர் உள்ள போய் இதுக்குள்ள தண்ணி ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. ஏர் உள்ள போய் இந்த ஓஸ் வழியாக தண்ணி வெளிதள்ளுங்க. ஏர் லோடாகி தண்ணி வெளிதள்ளு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400-500 அடிக்கு மேலே இருக்குங்க. வேர் பிடிச்சி நிற்குது. பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வெள்ளை மரம், வேப்ப மரம், ஊஞ்ச மரம் இதெல்லாம் இருக்குதுங்க. அதனோட வேர்து இறங்கி பிரச்சனையில் இருக்குது. ஒரு 10-20 அடி வந்தோடனே லாக் ஆகி போச்சுங்க. சமத்தியோட ஒரு இந்த கம்ப்ரஸர் போடுறதுனால என்ன பெஸ்ட் அப்படின்னா, மண் வர்ற போருக்கு கம்ப்ரஸர் போட்டிங்கன்னா அந்த சப்மர்சிபிள் போடும்போது அந்த பம்பு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பல்லடத்துக்கிட்ட அருள்புரம் வந்து கருப்போஸ் வேலைக்கு வந்திருக்கிறேங்க. கருப்போஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400-500 அடிக்கு மேலே இருக்குங்க. வேர் பிடிச்சி நிற்குது. பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வெள்ளை மரம், வேப்ப மரம், ஊஞ்ச மரம் இதெல்லாம் இருக்குதுங்க. அதனோட வேர்து இறங்கி பிரச்சனையில் இருக்குது. ஒரு 10-20 அடி வந்தோடனே லாக் ஆகி போச்சுங்க. கன்டினியூ பண்ணுங்க. அந்த வேற பூரா வெளியே எடுத்து வரக்கு நம்ம டூல் உள்ள இருக்கிறோங்க. பைப் மாட்டி விட்டு நம்ம ராடெல்லாம் வரைக்கும் அது நிறைய வேலை செய்யணும். மரத்து வேறு எவ்வளோ வருங்க பின்னாடி அந்த வேற பூரா க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா தான் ஹோஸ் ஃப்ரீயாக வருங்க. இப்போ இழுத்தோம்னாலும் மேலே வர மாட்டேங்குது. டோல் அடிக்க மாட்டேங்குது. டோல் அடிக்குதா? ஹோஸ் இருக்குது வைக்கல ஓட்டு. துதியாகி போய் கிடக்குது. ஏரில் வேறு ஊர்பட்ட வேறு அடைச்சி கிடக்குது. பூரா வெள்ளை வள மரத்து வேருக்கு இன்னொன்று கிடச்சி கிடக்குது. ஒரு கலவை ஆமாங்க. 1.25 இன்ச்சு வர்றாது. இந்த வேறு பூரா எடுத்தாத்து வருவார். சாராய் மட்டும் நாற்று முடிக்குது. வேறு வெள்ளை வள மாதிரி இல்லை. சமத்தியோட ஒரு அட்டப்பானை ஏறி நிற்கிது. குத்து நான் வெளியே வரேன் விடு. பூரா பிச்சதாகணும். வேற போகிறேன் போதும். ஏற்றி விடு. லோட் பண்ணி விடும். ஓட்டு கழட்டி தான் பார்க்கணும். வெள்ளை வள மரத்து வேருக்கு இன்னொன்று போகிறவன் அடைச்சி தான் நிற்கி. அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு இருக்குது. பார்த்தா போர் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இருக்குது. இது சரிபடி ஒரு 2 மாதம் ஓடிச்சுன்னா ஒரு 2 வருஷம் ஓடாமல் இருக்கு. 2 வருஷம் ஓடலையும் கட்டி இந்த வேலை. சரி மண்ணா வருது. இப்போவே பூரா குப்பையாகி கிடக்குது. ஓஸ் இப்போ மேலே வந்துட்டு இருக்குது. அந்த பைப் கழட்டி விடு. அந்த தள்ளி விட்டு போட்டு ஓகே. திரும்பலையா? திரும்பலைன்னா வேறு வரும்.
வெள்ளையாட்டுது. பிடிச்சி வேறு பிடிச்சி புட்டுவால் வந்துடுச்சு. ஓகே, ஏரோஸ் லாக்கு. பூரா வேறு பூரா மஞ்சி ஆகிப்போச்சு. அதனால தான் இந்த போர் எடுத்துடணும். வேறு பூரா எடுத்துகிட்டு போட்டு அதை கொக்கி விட்டு அதை பூரா வலிச்சுக்கலாம். இது வந்து கிளிப்பில் வந்து வேறு மஞ்சி கிளம்பி அதான் அந்த கிளிப் இருக்குங்கட்டி. அதாங்க பைப் ரொம்ப உள்ள இல்லைன்னு ஒரு 30 அடி யோசத்தை இருக்குங்க. பைப் கொஞ்சம் தான் உள்ள இருக்குதுங்க. அந்த வேறு பூரா பிடிச்சிருச்சுக்கணும். மேலே வரக்கூடாது. நீ வேணும் கொக்கி கொஞ்சம் விரிச்சுட்டு அதை பூரா வலிச்சு எடுத்துடலாம். தண்ணி மரத்துக்கு போயிடுச்சா? தண்ணி ரொம்ப மேலே இருக்கு. ஆமாங்க. அது வெள்ளை வள மரத்து வரல. அந்த மேலே இருக்க வழி திருப்பி எடுத்து இடிச்சு ஒன்று அது இத்தனை வேறு சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எங்கே போய் ஓசு மேலே வரும். 4.5 போரில் அந்த மிச்சம் இருக்கிற வேறு பூரா மறுபடியும் டை விட்டு க்ளீன் பண்ணிட்டேங்க. மொத்தம் போரோட ஆழம் 600 அடி இருக்குது. அந்த 600 அடிக்கும் இருக்கிற வேறு பூரா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் விட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டேங்க. போர் ஃப்ரீயாக போரோட அவுட்டருக்கு இந்த டையை உள்ள இறக்கி நிலத்து வரைக்குமே 600 அடிக்குமே இறக்கி எடுத்துட்டேங்க. திரும்ப அவங்க ஓசை இருக்கிறதுனால எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் கீழே போயிட்டு வந்துக்கு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் இந்த வேறு வர பிரச்சனை இருக்காதுங்க. இருக்கிற வேறு பூரா வெட்டி சுத்தம் பண்ணி விட்டோம். வந்து நீட்டாக வேலை முடிச்சதுங்க. இல்லை பழைய வெடி போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். நாங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி போர்வெல்ல சிக்கலான வேலைகள் இருந்தால் செஞ்சு கொடுக்குறேங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, போர்வெலுக்கு கம்ப்ரஸர் நல்லதா சப்மர்சிபிள் நல்லதா அப்படின்னு. நல்லது கெட்டதுங்கிறத விடங்க அதாவது என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிடுற பார்த்துக்குங்க. இதுதான் கம்ப்ரஸருக்கு யூஸ் பண்ணுற ஃபுட் வால்வு. இதில் வந்து இந்த சின்ன ஓஸ் வழியாக ஏர் உள்ளே போய் இதுக்குள்ளெல்லாம் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. ஏர் உள்ளே போய் இந்த ஓஸ் வழியாக தண்ணி வெளிதள்ளுங்க. ஏர் லோடாகி தண்ணி வெளிதள்ளு. இப்படித்தான் இந்த கம்ப்ரஸர் ஓடுது. இந்த கம்ப்ரஸர் போடுறதுனால என்ன பெஸ்ட் அப்படின்னா, மண் வர்ற போருக்கு கம்ப்ரஸர் போட்டிங்கன்னா அந்த சப்மர்சிபிள் போடும்போது அந்த பம்பு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதில் அந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க. ஏர் போகுது, தண்ணி வெளியே தள்ளிட்டு வருது. தண்ணியோடனா மண்ணையும் தள்ளிட்டு வந்துடுது. மண் வர போருக்கு கம்ப்ரஸர் ஓகே. தண்ணி அதே அளவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்மர்சிபிள் அளவுக்கு தண்ணி வர சிரமம். இது கம்மியாக தான் வருங்க. அது 1 மணி நேரம் ஓடுற தண்ணி, இது 2 மணி நேரம் ஓடணும். தண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் இதில் வந்து இந்த ஓஸில் உப்பு படிஞ்சிருக்கு. ஏர் போய் தான் தண்ணி தள்ளிட்டு வரதுனால அந்த ஏர் வந்து தண்ணி ஈரப்பாக தோணுச்சுன்னா அப்புறம் அந்த உப்பு படித்து ஓஸில் கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் உப்பு கட்டு. கம்ப்ரஸரில் இது ஒரு மைனஸு. சப்மர்சிபிளில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. உப்பு கட்டுற பிரச்சனை இருக்காது. தண்ணி சருன்னு வெளியே வந்துடுங்க. இதான் கம்ப்ரஸருக்கும் சப்மர்சிபிளுக்குள்ள வித்தியாசம். யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். போர்வெல் எடுக்கிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி, வணக்கம்.